ரீசெண்டாக அமெரிக்காவில் கலிஃபோர்னியா ட்ரிப் நாங்கள் போயிருந்தோங்க. அப்போ ஒரு நாள் ஒரு சரியான சம்பவம் மாதிரி நடந்தது தான் இது. மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. இதையும் அரௌண்ட் ஒரு 1 o'clock இருக்குங்க. ரொம்ப பசிச்சிருச்சு. இந்தியன் ரெஸ்டாரண்ட்டாக நல்ல சாப்பாடாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்து மேப்பில் செக் பண்ணி பார்த்தாங்கங்க. அன்னைக்குன்னு பார்த்து, அதாவது அமெரிக்காவில் டேஸில் ஒரு நாள் வந்து எல்லா ஹோட்டல்ஸும் இந்தியன் ஹோட்டல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அன்னைக்கு வந்து சாப்பாடு கிடைக்காது. அந்த நாள் தான் எங்களுக்கு சரியான மண்டே அப்படிங்கிற மாதிரி இந்த கடையுமே ஓப்பன் ஆகலை. ஒரே ஒரு கடை மட்டும்தான் மேப்பில் வந்து ஓப்பனாக காட்டுச்சு நாங்கள் இருந்த லொக்கேஷன் பக்கத்தில். அது வந்து அண்ணாச்சி கடைங்க. நான் கூட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், என்னங்க சென்னையில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி அண்ணாச்சி கடைன்னு சொல்கிறீங்க, சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். காரை பார்க் பண்ணுற இடத்துல வந்து ஒரே ஒருத்தங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எங்ககிட்ட சொன்னாங்க, சாப்பாடு சூப்பராக இருக்குங்க, உள்ளே போய் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. கூட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், எங்க சாப்பிட்றவரை கஸ்டமர் இவ்வளோ பெரிய ரிவ்யூலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா சாப்பாடு நல்லா தான் இருக்கும், உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து மெனூஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுருந்தாங்க, நான்வெஜ்ஜு வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு. கடையில் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூட கிடையாதுங்க. சரி பிரியாணி சூடாக பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு பிரியாணி வேணும்னா வாங்கிக்கோங்க, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஆர்டர் பண்ணுங்கள், பிரியாணி ஒரு 10 minutes தம்மில் இருக்கணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு வெஜ்ஜு மீல் வந்து போட்டோங்க. எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறமா சிக்கன் பிரியாணி போட்டோங்க. அவ்வளோ டேஸ்ட்டுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. கொடூரமான பசியில் ஒரு தெய்வம் வந்து சாப்பாடு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பசியில் அன்னைக்கு வயிறார சாப்பிட்டோங்க. ஈவினிங் வந்து பிரியாணி மெனு வந்து மதியம் 3 மணிக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க போலங்க. அப்படியே சுட சுட கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டுங்க. அப்புறமா மீனும் சேர்ந்து ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டாக இருந்தது. கம்மியான ப்ரைஸில் சாப்பிட்ட மாதிரியும் இருந்ததுங்க கலிஃபோர்னியா ட்ரிப்பில். எனக்கு செம்ம பசிங்க. நான் சாப்பிட்டுக்கிட்டே தான் பசங்களுக்கும் ஊட்டினேங்க.